நண்பர்களே நம்மளோட 60 நாள் சேலஞ்சில் இன்னைக்கு 42ஆம் நாள். இன்னைக்கு நாள் ஸ்டார்ட் ஆனதே பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் காஃபியோட தான். பிளாக் காஃபினா நார்மல் பிளாக் காஃபி இல்ல. லெமன் ஸ்குவீஸ் பண்ண அருமையான ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சேன். அப்புறம் நம்ம மூஞ்சில ஏதாவது பொலிவு தெரியுதான்னு பாக்குறதுக்காக கத்தாழையை கட் பண்ணி மூஞ்சில ரப் பண்ணிட்டு இருந்துட்டு நேத்து சாப்பிட்டு அதே ஸ்டைல பாதாம் ட்ரை பண்ணேன். பட் வரல. சரி இது நம்ம வாத்தியாருக்கு மட்டும் தான் செட் ஆகும்ட்டு முயற்சியை கைவிட்டுட்டு பயிற்சியில இறங்கிட்டேன். அப்புறம் நண்பர்களே நம்ம இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண இன்னும் ஒரு 18 நாள் தான் இருக்கு. இன்னும் அதுக்குள்ள 3 கிலோ கம்மி பண்ண வேண்டியிருக்கு. எப்படி குரங்காட்ட ஏறி பிடிச்சோம் பாத்தீங்களா? இது எதுக்காகனா லெக் ரீசஸ்க்காக தான். ஒரு 4 செட் போட்டேன். அடுத்து நீர் ரீசஸ் இதுல ஒரு 4 செட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியா தான் வந்தாரு விநாயகன்ற மாதிரி எங்க அம்மா வந்தாங்க. எங்களோட கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாண்டு இருந்துட்டு கீழே போனா நைட் ஊற வச்சு அந்த பச்சை பயிர் இருந்துச்சு. அதை எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சி அருமையான பச்சை பயிர் தோசை பிளஸ் முட்டை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டேன். அப்புறம் வீடியோ எடிட்டிங் வாய்ஸ் ஓவர்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு ஓட்ஸ் வச்சு ஒன்று பண்ணேன். இது பேர்லாம் என்னன்னு கேட்காதீங்க, ஏன்னா இது நல்லாவே இல்லை. அப்புறம் ஒரு 5 மணி போல பிளாக் காஃபி ஒன்று குடிச்சிட்டு வெள்ளரிக்காய் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே கிரிட்டு கிரிட்டு நடந்து ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு ஷோல்டர்ஸ்க்கு தான் ட்ரெயின் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங் வித் டம்பிள் பிரஸ் 15 rep 4 sets, டம்பிள் ஃப்ரண்ட் ரைசஸ் 15 rep 4 sets, lateral ரைசஸ் 15 rep 4 sets, லாஸ்டா பெக் ஃப்ளை அண்ட் ஸ்ட்ரக்ஸ்ல 15 rep 4 sets போட்டுட்டு டின்னருக்கு 150 கிராம் சோயா சங்க் சாப்பிட்டு தூங்கிட்டேன். 4:43 வந்து சந்திக்கிறேன். ஸ்டே ஹார்ட்.